இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேதவாக்கு சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். நம்மை மீட்கிறதாக இருக்கின்றார். சிலுவை மரத்திலே அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையின் மேல் ஆக்கினியை சுமந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார் என்று பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கிறவராக, மீட்பதாக உலகத்திற்கு வந்தார். அதனாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேலே இருக்க கடவுது என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். தலைமுறை தலைமுறையாக அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நாம் கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிப்போம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அதனாலே அந்த ரட்சிப்புக்காக நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.